இங்க மீனாவுமே இங்க சத்யா சொன்ன விஷயத்தை பத்தி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடுமே, என்ன பண்ணலாம், பேசாம இவர்கிட்ட பேசலாமா பேசாம விட்டுலாமான்னு சொல்லி ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல முத்துவுமே எப்பவும் போல இங்க மீனாவை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு போகும்போது இங்க மீனாவோட முகத்தை பாக்குறாங்க. அப்ப மீனாவுமே ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு மீனா, என்ன பிரச்சனை, நீ ஏன் டல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் மீனாவுமே, இல்லங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்றேன், ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அந்த விஷயத்த வீட்டுல அத்தை முன்னாடி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துவுமே, நான் ஏன் சொல்ல போறேன், எதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனா கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனாவுமே, இல்லங்க நான் ரோகிணியை பத்தி எங்க அம்மாட்டையும் அது நேரம் சீதாட்டையும் பேசிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த சத்யா கவனிச்சுட்டு சத்யா சொல்றான், என்னமோ ரோகிணி வந்து சிட்டிக்கிட்ட எல்லாம் போய் கடன் வாங்குவான்னு சொல்றான், எனக்கு என்னமோ அது நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் முத்துமே டக்குன்னு காரை நிறுத்துறாரு. பயங்கர ஷாக்கோட, என்ன சொல்ற மீனா, அப்ப உண்மையிலுமே ரோகிணி வந்து சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இது கேட்டோன்னு எனக்குமே அதை நம்ப முடியலங்க, ஆனா சத்யா சொல்றான், சத்யா வந்து நிறைய டைம் அங்க வருவாங்க, வந்து கடன் வாங்கியிருக்காங்க, நான் தான் முதல்ல அங்கதானே இருந்தேன், அதெல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்றான். எனக்கு ரொம்ப அவன் போய் சொல்ல மாட்டான்னு தோணுதுங்க, அவன் சொல்றது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன், ரோகிணி இதை விட பெரிய பிரச்சனைல மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டே இந்த பக்கம் முத்துக்கிட்ட சொல்றாங்க. உடனே முத்துவுமே, நீ சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் மீனா, எனக்குமே இங்க ரோகிணி மேல நிறைய டவுட் இருக்கு, ஆனா இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன், ஆனா இந்த விஷயம் எனக்கு அப்பாக்கு மட்டும் தான் தெரியும், இந்த டைம் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரோகிணி பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மாங்க விஜயா பார்லர்னு வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அம்மா பேர்ல தான் இருக்கு, ஆனா அது அம்மாவோட பார்லர் கிடையாது, அதே நேரம் ரோகிணிக்கு சொந்தமான பார்லரும் கிடையாது. அந்த பார்லரை இங்க ரோகிணி எப்போ வித்துட்டாங்க, வித்துட்டு அந்த பார்லர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு அப்பாக்கும் தெரியும், ஆனா நாங்க வீட்டுக்கு தெரியாம அதை மறைச்சிக்கிட்டு இருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் இது வெளியில வர்றப்போ நம்ம பேசிக்கலான்ற மாதிரி தான் நாங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோன்னு இந்த பக்கம் மீனாக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்றீங்க, இந்த ரோகிணியை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்பவே பயமா இருக்குங்க, இவங்களை பார்த்தா எனக்கு என்னமோ பணக்காரங்க மாதிரி தெரியல, ஏதோ பணம் இருக்கிற மாதிரி வந்து பாவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க, இந்த விஷயத்தை நம்ம எப்படியோ கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே, கண்டிப்பா மீனா, ஆனா இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு கொண்டு போனோம், இப்பவே இந்த விஷயத்த வீட்டுக்கு கொண்டு போனோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் ஆறாமற யோசிப்போம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் காமாக்குறாங்க. அதே நேரத்தில் எங்க தாத்தா கிட்ட இருந்து இங்க டைரக்டா எங்க முத்துக்குமே கால் வருது. அந்த தாத்தா வேற யாரும் இல்ல, அந்த செருப்பு தைக்கிறவர் தான். முத்து, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்பா, இந்த மாதிரி முக்கியமான வேலை, தாத்தாவும் பாட்டியும் நானும் வேலை செய்யற இடத்துல தான் இருக்கோம், அங்க வந்து எங்களை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி இங்க முத்துவை கூப்பிடுறாங்க. முத்துவுமே சரி போற வழியில மீனாட்ட சொல்லிட்டு நம்ம அங்க போயிட்டு போயிருவோம், தாத்தா கூப்பிடுறாரு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த செருப்பு தைக்கிற இடத்துக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த தாத்தாவுமே, ஒன்னும் இல்ல முத்து, உன்னை இங்க வர வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா, இந்த மாதிரி நைட் டைம்ல உன்னை வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே, அதெல்லாம் பரவாயில்ல தாத்தா, என்ன விஷயம், ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னீங்க, என்ன அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா பாட்டியுமே ஒரு மொபைல் எடுத்து இந்த பக்கம் தாத்தாட்ட கொடுத்து இதை தம்பிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து அந்த மொபைலை முத்துக்கிட்ட கொடுத்துட்டு, இந்த மொபைல் யாருதுன்னு தெரியலப்பா, ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்தா, அவன் அந்த மொபைல் எங்கேயும் மறந்து விட்டுட்டு போயிட்டா, நானும் வருவான்னு பார்த்தேன், வரவே இல்லை, சரி என்ன பண்றதுன்னு தெரியல, நீ யாரையா கண்டுபிடிச்சு கூட கொடுத்துருவல்ல, அதனாலதான் உன்னை கூப்பிட்டு இந்த மொபைலை உங்ககிட்ட கொடுத்தப்பா, ஏன்னா இதை என்கிட்ட வச்சிருக்கிறது எனக்கு ஆபத்துன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாத்தா அந்த மொபைலை முத்துக்கிட்ட கொடுத்துறாரு. முத்துவே இந்த மொபைலை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தாத்தா, இது என்னோட மொபைல், என் மொபைல் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மொபைல் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பொண்ணு தான்ப்பா விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சொல்றாங்க. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க பக்கத்துல இருக்க மீனாவுக்குமே டக்குன்னு ரோகிணி மேல சின்ன ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே இங்க தாத்தாட்ட பேசிட்டு, இங்க ரோகிணியோட போட்டோ உங்க மொபைல் எடுத்து தாத்தாட்ட காட்டுங்க, இந்த பொண்ணான்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப தாத்தாவுமே பார்த்துட்டு, இல்ல இந்த பொண்ணு இல்லப்பா, வேற பொண்ணு, அந்த பொண்ணு இதே மாதிரி தான் நல்ல வெள்ளையா தான்ப்பா இருந்துச்சு, ஆனா அது வேற பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் இன்னுமே டவுட் ஆகுறாங்க. சரி யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இங்க முத்துவுமே இங்க வித்யாவும் ரோகிணி இருக்கிற போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் இந்த பக்கத்துல இருக்கலப்பா இந்த வெள்ளை சுடிதார் போட்ட பொண்ணு, இந்த பொண்ணு தான்ப்பா, இந்த பொண்ணு தான் காலையில வந்தா செப்பல் தைக்கும் போது இங்கே விட்டுட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த மொபைல வாங்கின மீனாவுமே அதுல லாக் இல்லாம இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த மொபைல் வாட்ஸ்அப்புக்கும் போய் பாக்குறாங்க. அந்த வாட்ஸ்அப்ல இருந்து 2 நம்பருக்கு இங்க சத்யாவோட வீடியோ சென்ட் ஆயிருக்கிறது தெரியுது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் மீனா பயங்கர ஷாக் ஆயிட்டு, இங்க பாருங்க சத்யாவோட வீடியோவை 2 நம்பருக்கு சென்ட் பண்ணிருக்காங்க, இது யாரோட நம்பர்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுல ஒரு நம்பர் ரோகிணியோட நம்பர் அப்படிங்கறத இங்க ட்ரூ கலர்ல போட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. இன்னொரு நம்பர் யாருன்னு சொல்லி யோசிக்கும் போதும் தெரியுது அது சிட்டியோட நம்பர். அதே நேரத்துல இந்த போன்ல இருந்து எதுக்காக வித்யா ரோகிணிக்கு ஒரு காப்பியும் அதே நேரம் சிட்டிக்கு ஒரு காப்பி அனுப்பணும், எதுக்காக இவங்க அதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி எங்க முத்துவுமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல மீனாவுமே, அப்பனா என்னோட தம்பி பத்தியான வீடியோவை வெளியில கொண்டு வந்தது காரணம் இந்த ரோகிணி தான் திட்டம் போட்டு ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே நேரத்துல அந்த செருப்பு தைக்கிற தாத்தாவுமே, என்னாச்சு முத்து, எதுக்காக ஷாக் ஆகுறீங்க, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஒண்ணு இல்ல தாத்தா, என்னோட மொபைல இந்த பொண்ணு திருடிட்டு எங்க மீனாவோட தம்பி சம்பந்தப்பட்ட வீடியோவை வெளியில லீக் பண்ணி அந்த பையனோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா கடைசியில அதை எப்படியோ நான் சமாளிச்சிட்டேன், ஆனா இப்பதான் அந்த மொபைல் கிடைச்சிருக்கு தாத்தா, நல்ல வேலை நீங்க சொன்னதுனாலதான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி தாத்தாக்கு நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து முத்துவுமே இந்த மொபைல் எடுத்துட்டு கிளம்புறாரு. போற வழியில மீனாவுமே இப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க முத்துவுமே இருந்துகிட்டு, இங்க பாரு, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது மனோஜோட வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படாது, இதனால நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் பாதிக்கப்பட்டோம், இதை நம்ம முதல்ல ஓபன் பண்ணி ஆக்கணும், இதுக்கு மேல இந்த ரோகிணியை விட்டு
வைக்க கூடாது. இது யாரு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லா விஷயத்தையுமே ஓப்பனா போட்டு நம்ம வீட்ல உடைக்கணும்னு சொல்லிட்டு இங்க முட்டும் மீனாவும் ஒரு முடிவோட எங்க வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க.